பக்கம் பாமக, தொண்டர்கள் யார் பக்கம்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவோட தலைவர்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. கட்சியோட தலைவரா அன்புமணி அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பாருன்னு ஆணையம் உறுதி செஞ்சிருக்கு. வட மாவட்டங்கள்ல பெரும் செல்வாக்கோட இருக்கிற கட்சியா அடையாளம் காணப்படுற பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் பதவி யாருக்குங்கிறதுல டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் கருத்து மோதல்கள் நீடிச்சிட்டு வருது. இந்த சூழல்ல தான் இந்திய தேர்தல் ஆணையம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அந்த கடிதத்துல அன்புமணி ராமதாஸ் தான் பாமக தலைவருங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. போலி ஆவணங்கள் மூலமா தேர்தல் கமிஷனை அன்புமணி தரப்பு நம்ப வச்சிருக்கிறதா ராமதாஸ் தரப்புல குற்றம் சாட்டி கட்சியை திருடுற வேலை நடந்திருக்குன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கு. பாமக தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட அன்புமணி டாக்டர் ராமதாஸ் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறாரா? கட்சியின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க? 2026 தேர்தல்ல பெரிய கட்சிகள் எந்த அணியை அங்கீகரிக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பாமக இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணிங்கிறத பல தேர்தல்கள்ல டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் முன்வைக்கிற முழக்கமா இருந்துட்டு வருது. தலைவர் நிறுவனர்னு ரெண்டு தரப்புலையும் கட்சி இயங்குறதுனால இப்பவும் அதே முழக்கத்தை முன்வைக்க முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தேர்தலில் போட்டி போடுற பாமக வேட்பாளர்களோட ஏ மற்றும் பி படிவங்கள்ல அன்புமணி தான் கையெழுத்து போடுவாருங்கிற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்குன்னு நவம்பர் 12ஆம் தேதி நடந்த பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே கூட்டத்தில் பேசின அன்புமணி கட்சியோட தலைவரா தன்னை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு, மாம்பழம் சின்னமும் தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, எதிர்த்தரப்பு நீதிமன்றத்துக்கு போனாலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தெம்பூட்டினார். இந்த நிலையில தான் அன்புமணியோட பதவிக்காலம் 28/5/2025 அன்னைக்கே காலாவதியாகிடுச்சுன்னு புதிய தலைவரா டாக்டர் ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாவும் 30/5/2025 இருந்து அவரே கட்சியோட புதிய தலைவர்னு தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் தரப்புல கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொன்ன தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் படி அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அன்புமணியோட தலைவர் பதவி செல்லுபடியாகும்னு அவரே கட்சி தலைவர்னும் ராமதாஸ் கட்சி தலைவரா இருக்கிறதா சொன்னா கட்சியோட நிர்வாகிகள் தொடர்பான விவகாரங்களை தீர்க்க பொருத்தமான கட்சி அமைப்பு அல்லது தகுதி வாய்ந்த நீதிமன்றங்களை அணுகலாம்னு சொல்லியிருக்கு. இந்த பதிலால அதிர்ச்சியான கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் தரப்புல இருந்து பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு. தேர்தல் கமிஷன் பெரிய ஜனநாயக படுகொலையை செஞ்சிருக்கு, போலி ஆவணங்கள் மூலமா தேர்தல் ஆணையத்தையே அன்புமணி ஏமாத்தி இருக்காருன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ராமதாஸ் பேசுகையில தேர்தல் ஆணையத்தை அன்புமணி விலைக்கு வாங்கிட்டதா ஆவேசமா கொந்தளிச்சிருக்காரு. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே கட்சி ரீதியான கருத்து மோதல்கள் இருந்துட்டு வந்தாலும் பாமகவோட உயிர்நாடி கொள்கையான வன்னியர் இட ஒதுக்கீட்டு கோரிக்கையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வச்சு போராடின பாமகவுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. இந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால ரத்து செய்யப்பட்ட நிலையில அதே விழுக்காடு கேட்டு ராமதாஸ் போராட்டத்தை தொடர்ற நிலையில அன்புமணியோ 15 விழுக்காடு ஒதுக்கீடு வேணும்னு போராடிட்டு இருக்காரு. ஒரே கோரிக்கையில ரெண்டு பேருமே தனித்தனியா செயல்படுறத பார்க்க முடியுது. இதே போல அரசியல் அணுகுமுறையிலையும் ரெண்டு தரப்புக்கும் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு. திமுக எதிர்ப்புல அன்புமணி தீவிரமாயிருக்க கடந்த காலங்கள்ல திமுகவை கடுமையா விமர்சிச்ச ராமதாஸ் முதல்வர் மேலையும் அவருடைய ஆட்சி மேலையும் மென்மை போக்கு கடைபிடிச்சிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. திமுக அதிமுக கூட்டணின்னு ரெண்டு தரப்புலையும் ராமதாஸ் மேலையும் அன்புமணி மேலையும் பார்வைகள் மாறுபட்டிருக்கு. பாஜகவோட தமிழக பொறுப்பாளரான பைஜெயந்த் பாண்டா அன்புமணியை சந்திச்சு முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேக தரப்பும் அன்புமணியை நெருங்கிட்டு இருக்குங்கிற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. அதே போல உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்த டாக்டர் ராமதாஸ கட்சி வித்தியாசம் இல்லாம ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் நேர்ல போய் பார்த்து நலம் விசாரிச்சாங்க. ஆனா அரசியல் ரீதியான எந்த சந்திப்பையும் எந்த கட்சியும் ராமதாஸோட நடத்தலங்கிறதும் கவனம் பெறுது. பாமக தமிழக அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற கட்சிங்கிற கருத்து ஒரு புறம் இருக்க எந்த பின்புலமும் சினிமா கவர்ச்சியும் இல்லாம
இடஒதுக்கீட்டு போராட்டங்களால ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்கிற ராமதாஸ் தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா தான் பார்க்கப்படுறாரு. தான் நிறுவிய கட்சியோட உரிமை தனக்குத்தானும் தானே தலைவரன்னும் ராமதாஸ் வச்ச கோரிக்கையை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிற சூழல்ல அவருக்கான உரிய அவகாசத்தையும் ஆணையம் கொடுக்கலங்கிற கருத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியோட எம்எல்ஏ எம்பிக்கள் பலம், பொதுக்குழு உறுப்பினர்களோட பலம், உட்கட்சி விதிகள்னு எல்லாத்தையும் கணக்குல எடுத்துதான் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்குது. இதனால தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமா அன்புமணிக்கு ஆதரவா செயல்படுதுன்னு சொல்லிட முடியாது. இப்போ ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீதிமன்றத்தை நாடுறதுதான். தேர்தல் நெருக்கத்துல அதுக்கான அவகாசம் அவருக்கு இருக்காங்கிறது சந்தேகம்னாலும் 2026ல ராமதாஸ் மக்கள் மன்றத்துல தன்னுடைய பலத்தை நிரூபிக்கலாம். அந்த மன்றத்துல பாமக தொண்டர்கள் யார் பக்கம்ங்கிறது தெரிஞ்சிடும். தேர்தல் ஆணைய ஆவணங்கள் படி 2026 ஆகஸ்டுக்கு பிறகு கட்சி யாருக்கிட்ட இருக்குங்கிறதையும் கணிக்க முடியும்.